வேங்கவேல் சம்பவம் நடந்து 2 வருடம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எப்போ எதிர்வினையாற்றோம்? இல்லை, அதாவது இல்லை முதலமைச்சரே கவனிக்கின்ற நானே. அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. 144 தடை உத்தரவு போடாம இருக்கும் பட்சத்தில் ஏன் நீங்க பொதுமக்களை அனுமதிக்கல? திருமாவளவன் தான் கேட்கணும்னு கேட்கறது ஒரு சாதி புத்தி இல்லையா? இது தற்குறித்தனமான ஒரு கேள்வி இல்லையா? ஒரு ஆண்மை உள்ள, ஒரு ஆளுமை உள்ள, மான ரோசம் உள்ள ஒரு தலைவர்ன்றதை நிரூபிச்சார். எங்க தலைவரை கேட்கிற கேள்வி யாரும் அவங்களுக்கு மான ரோசம் சூடு சொரணல் தான் சொல்ல முடியுங்க. இல்லை சார், அதாவது சட்டத்துறை அமைச்சர் ஒரு அநியாயத்துக்கு சொன்ன போறாரு. அப்பட்டமா ஒரு பொய் சொல்றாருன்னு நான் சொல்ல முடியும். அவருடைய மாவட்டம் என்ன சொல்லலாமா? பாவக்காய் இனிக்குதுன்னு சொல்லலாமா? பாவக்காய் கசக்கதானே செய்யுங்க. வன்கொடுமை இருக்குன்னு சொல்லுங்க. உங்க ஆட்சியா இருந்தானா அந்த ஆட்சியா இருந்தானா? சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக வெகுண்டெழுந்தவர் அண்ணன் திருமாவளவன். இங்கு இருக்கக்கூடிய அடக்குமுறையை அடிச்சு நொறுக்கிறதுக்காக அடங்க மறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடி என்கிற தாரக மந்திரத்தை சொல்லி முதுகொடிந்த தமிழன் எல்லாம் இந்த முழக்கத்தை கேட்டுவிட்டு அதிரடி வேட்டு போல அங்கங்க வெடிச்சாமா? அரசியல் விமர்சனம் திரும்பி பார்த்தா கூட திருமாவளவன் அவர்கள் இதை சகிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்கிற ஒரு கேள்வி வருது. இதற்கு எதிராக சரியான எதிர்வினையாற்றலைங்கிற ஒரு கேள்வி. இல்லை சார், அதாவது இது எப்படின்னா, வெறுங்கரண்டியை வச்சிருக்கோம், எப்படி வேணாலும் ஆட்டலாம். நாங்கள் கரண்டில் எண்ணெய் வச்சிருக்கோம், கொஞ்சம் பார்த்து தான் செய்ய முடியும். மக்களுக்கு சரி இல்லை, அதுதான் மக்களுக்கு. அதாவதுங்க, மக்களுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிற, மக்களுக்காக மட்டுமே பேசி கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் ஆளுமை அண்ணன் திருமாவளவன். சரிங்களா? அதாவது மற்றவங்க சொல்லி அரசியல் செய்கிற இடத்துல தலைவர் திருமாவளவன் இல்லை. அவர் அரசியல்ல மிகப்பெரிய கைதர். வேங்கவேல் சம்பவம் நடந்து 2 வருடம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எப்போ எதிர்வினையாற்றோம்? இல்லை, அதாவது இந்த மக்களுக்கு ஏற்படுகிற துரோகம் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். இந்த மக்களுக்கு அரசு ஒட்டுமொத்தத்தில் பியூரோக்ரசி என்று சொல்லக்கூடியவர்கள் அனைவருமே இந்த மக்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள். ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறவர்களுக்கு உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், அது ஆட்சியாளர்கள், மாவட்ட ஆட்சியராக இருந்தாலும் சரி, உச்சபட்சத்தில் மாவட்ட எஸ்பியாக இருந்தாலும் சரி, இவங்க கிட்ட தான் அதிகாரம் இருக்கு. இவங்க எல்லாமே சாதி போர்வையில் இருக்கும்போது எப்படி இவங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும்? இவங்களுக்கும் மேல அரசு நிர்வாகிகளாக அமைச்சர்கள் தான் இருக்கிறாங்க. அப்ப அமைச்சர்கள் இதை கவனிக்கணும் தானே? இல்ல, முதலமைச்சரே கவனிக்கின்ற நானே. ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. 144 தடை உத்தரவு போடாம இருக்கும் பட்சத்தில் ஏன் நீங்க பொதுமக்களை அனுமதிக்கல? 144 தடை உத்தரவு போடாமல் இருக்கும் பட்சத்துல ஏன் சாவுக்கு போகக்கூடாது? 144 தடை உத்தரவு போடாம இருக்கும் பட்சத்துல ஏன் அரசியல் கட்சியை சார்ந்தவங்க சந்திக்க கூடாது? 144 தடை உத்தரவு போடாம இருக்கும் பட்சத்துல ஏன் செயல்பாட்டாளர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் போகக்கூடாது? இது சட்டத்துக்கு புறம்பானது தானே? ஏன் சட்டத்தை காவல்துறையை மீறுது? இப்போ பொதுவாக பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு வன்கொடுமை நடக்குது அப்படின்னா திருமாவளவன் தான் அங்கே வருவார், அவர் தான் நம்ம மக்களுக்காக போராடுவார், பட்டியல் சமூக மக்கள் எதிர்பார்ப்பாங்க. இப்போ அது நடக்கலை அப்படிங்கிறப்போ ஒரு சரியான எதிர்வினை இல்லைங்கிறப்போ திருமாவளவனும் கடைசியில் நம்மளை கைவிட்டாருன்னு மக்கள் நினைப்பாங்க. அப்போ அந்த விமர்சனத்தை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வைக்கிறாரு. அது எப்படி நம்ம முழுமையாக தவறுன்னு சொல்ல முடியும்? இல்லை, இதில் என்னன்னா, பட்டியல் இன மக்களுக்கு ஒரு அநியாயம் நடந்தா, ஒரு அநீதி நடந்தா, அதை திருமாவளவன் தான் கேட்கக்கூடிய வலிமையான ஆளு அப்படின்னு அவங்க உறுதிப்படுத்துறாங்க. இப்போ அனைத்து பிரச்சனைக்கும் திருமாவளவன் தான் கேட்கணும்னு சொல்ற அவங்க இயலாமையை வெளிப்படுத்துறாங்க. ஒன்று, யாருடைய இயலாமைன்னு சொல்றீங்க? இந்த சொல்றாங்கல்ல, குற்றம் சாட்டுறாங்கல்ல, திருமாவளவன் ஏன் கேட்க மாட்டாருன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுடைய அறியாமையை இதில் வெளிப்படுத்துறாங்க. இதில் நான் இன்னொரு விஷயம் என்ன பார்க்குறேன்னா, எந்த பிரச்சனை நடந்தாலும், குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு ஒரு அநியாயம் நடந்தாலும் அது திருமாவளவன் தான் கேட்கணும்னு கேட்கறது ஒரு சாதி புத்தி இல்லையா? இது தற்குறித்தனமான ஒரு கேள்வி இல்லையா? ஏன் மற்றவங்க கேட்கக்கூடாதுன்னு கேட்குறீங்களா? ஓ, அதிமுகவில் பட்டியலின மக்கள் இல்லையா? அதிமுகவில் பட்டியலின மக்கள் வாக்கு போட்டு அவங்க ஆட்சி பிடிக்கலையா? பாட்டாளி மக்கள் கட்சியில பட்டியலின மக்களுக்காக போராடுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறது பட்டியலின மக்கள் இல்லையா? பாரதிய ஜனதா கட்சி தலித் மக்களுக்கான பாதுகாவலரே நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா? பாரதிய ஜனதா கட்சி போராடக்கூடாதா? இன்னும் எத்தனையோ இயக்கங்கள் இருக்கு. அமமுக அண்ணன் திரகன் இருக்கிறாரு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அவர் போராடக்கூடாதா? கொங்கு ஈஸ்வரன் அவர் செயல்படக்கூடாதா? அவர் கேட்கக்கூடாதா? எத்தனையோ அரசியல் கட்சி இருக்குல்ல, ஏன் அவங்களாம் கேட்கக்கூடாது? நாங்கள் மட்டுமே கேட்கணும்னு கேட்குறேன், நீங்கள் ஏன் கேட்கக்கூடாது? அப்போ நீங்கள் இது சாதி பார்த்து கேட்க மறுக்கிறீங்களா? பட்டியலின மக்களுக்கு என்ன இழிவு ஏற்பட நாம ஏன் கேட்கணும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? அவங்க ஜாதியில் ஒருத்தர் போராடிடுவாங்க அப்படின்ற மாதிரி அப்படி இது ஒரு அரசியல் அற்பர்கள் செய்கிற புத்தி இல்லையா? அது இந்த கேள்வியே அர்த்தமற்ற கேள்வி தானே.
திருமாவளவன் ஏன் ஆனா இது கேட்கல? ஒரு பொது சிந்தனையில இருக்கணும். பொது சிந்தனை இல்ல இவங்களுக்கு. இவங்களுக்கே ஆல்ரெடி ஒரு சாதி புத்தி இவங்களுக்கு இருக்கு. அந்த புத்தி இருக்கிறதுனால தான் இவங்க ஒரு சார்பு நிலையை எடுக்கிறாங்க. அப்ப ஒரு சார்பு நிலையை எடுக்கிறதுனால தான் இப்படி ஒரு கேள்வி எழுப்ப முடியும். சரி, திருமாவளவன் இன்றைக்கு போராடினாரா இல்லையா அந்த இடத்துல? அதாவது இந்த சம்பவம் நடந்த பிறகு உடனடியாக விடிந்தால் மறுநாள் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு, அந்த தேதி அன்றைக்கு கிட்டத்தட்ட 10,000 பேரை திரட்டி அதை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்தின ஒரே இயக்கம், அந்த இழிவை கண்டிச்சது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். ஒரு ஆண்மை உள்ள, ஒரு ஆளுமை உள்ள, மான ரோசம் உள்ள ஒரு தலைவர்ன்றதை நிரூபிச்சார். எங்க தலைவரை கேட்கிற கேள்வி யாரும் அவங்களுக்கு மான ரோசம் சூடு சொரணல் தான் சொல்ல முடியுங்க. எங்க கேட்கறாங்களா ஏன் அவர் நடத்தலன்னு சொல்லி போலன்னு கேட்கறாங்களா? நீங்க ஏன் போகல? நீங்க ஏன் ஆர்ப்பாட்டம் நடத்தல? அனைத்து கட்சிகளுக்கும் எல்லாரும் சேரிகளுக்கு சென்று வாக்கு கேட்குறீங்களா? வாக்கு பொறுக்கிற உங்களுக்கு, அந்த பொறுக்கின அந்த வாக்குல வெற்றி பெற்ற உங்களுக்கு, அந்த மக்களுக்கு ஏற்பட்ட அநியாயத்தை ஏன் நீங்க கேட்க முடியல? எங்களை கேட்கிறேன்னு கேட்கறதுக்கு நீங்க யாரு? நீங்க ஏன் கேட்க மறுக்கிறீங்க? நீங்க பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரானவங்களா? எதிரானதானங்க நீங்க. பட்டியலின சமூக மக்களுக்கு இப்போ எதிர்கட்சியா இருக்கிறது அதிமுக தானே. அதிமுக இந்த அறிக்கையை பத்தி என்ன சொல்ல வருது? அதனுடைய ஸ்டாண்ட் என்ன? அவங்க என்ன சொல்ல வராங்க? அவங்க கருத்துடைய உடன்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, இந்த அறிக்கையை ஏத்துக்க முடியாது இல்ல. இந்த பிரச்சனையில குறிப்பா குற்றம் சாட்டப்படுறது அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் தான் பத்துமா, அவங்க கணவர் தான் முத்தையா, அவர் தான் பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமி இன்னும் போகல. சரி, ஜெயக்குமார் போயிருக்கிறாரா? இன்னும் கூடுதலா நான் சொல்றேன், அந்த மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் மருத்துவத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இதை பத்தி என்ன சொல்ல வர்றாரு? அங்க போயிருக்கிறாரா? மக்களை சந்திச்சிருக்கிறாரா? இப்ப இந்த சாவுக்கு போயிருக்கிறாரா? என்ன பிரச்சனை? ஏன் இவங்க போக போறாங்க? அப்போ ஒரு சார்பு நிலையை இவங்க எடுத்துட்டு எங்க தலைவர் மீதே இவங்க குற்றம் சாட்டுறாங்கன்னா இவங்களுக்கு இருக்கிற சாதி புத்தி எங்க புகுத்துறாங்க பாருங்க. எங்க தலைவர் பட்டியலின மக்களா இருந்தாலும் சரிதான், பிற்படுத்தப்பட்ட மக்களா இருந்தாலும் சரிதான், அனைத்து மக்களுக்குமாக, அனைத்து பிரச்சனைக்குமாக குரல் கொடுக்கிற ஒரு தலைவர். அப்படிதான் எங்க தலைவர் இன்னைக்கு அரசியல்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு இவங்களுக்காக தான் நான் போராடுவேன், இவங்களுக்காக தான் பேசுவேன், அந்த தனிப்பட்ட முறையில் ஒரு தனி புத்தியை வச்சுக்கிட்டு செயல்படுற தலைவர் எங்கள் தலைவர் இல்லை. எங்கள் தலைவருக்கு ஒட்டுமொத்தத்தில் பாட்டாளி வர்க்க விடுதலை, சாதி ஒழிப்பு, சுரண்டலுக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு அரசியலை எங்களுக்கு கற்பிச்சுட்டு வர்றாரு. சரியா? இவங்க அதாவதுங்க, இது எவ்வளோ பெரிய அலுப்பத்தனமான ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன் எங்கள் தலைவரை போகலன்னு கேட்குறாங்களே, இவங்க ஏங்க போக மறுக்கிறாங்க? இன்ன வரையும் ஏன் போகல? ஒரு 2 ஆண்டு காலம் ஆச்சுல. இந்த ஜெயக்குமார் சட்டம் படித்தவர். இந்த புலனாய்வு விசாரணையில இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணதுல இவங்க என்ன சொல்ல வராங்க? இவங்க ஏன் இந்த பிரச்சனையை கண்டிக்கல? இப்போ நம்ம திரும்ப வேங்கை வேலுக்குள்ள வந்தோம்னா கூட இந்த பிரச்சனையில குற்றப்பத்திரிகையில என்ன சிக்கல், ஏன் இந்த வழக்கை பட்டியல் சமூக மக்களுக்கான நீதிமன்றத்துல இருந்து சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாத்துறாங்க? இல்ல, இப்போ பட்டியலின மக்களுக்கு அந்த நீதிமன்றத்துல இருந்து இதுதான் எங்களுக்கு சந்தேகம் வருது. இப்போ இந்த அதாவது எந்த அடிப்படையில் இவங்க காஸ் பண்றாங்க, ரத்து பண்றாங்க? எஸ்சி எஸ்டி வன்கொடுமை வழக்கு அல்ல அப்படின்னு ரத்து பண்றாங்கல்ல. இப்போ 2015 ஆக்ட் 4A படி என்ன சொல்லணும்னாக்கா, இப்போ யார் மனுதாரர், பெட்டிஷனர் யாரு, பெட்டிஷனர் விட்னஸ், இவங்க 2 பேருக்கும் அந்த 4A என்ன சொல்லுதுன்னா, நீ விசாரணை நடத்தி விசாரணையில் நீ அதை ரத்து செய்கிறனாக்கா, எஸ்சி எஸ்டி வழக்கு இல்லை ரத்து செய்கிறனாக்கா, நீ என்ன செஞ்சிருக்கிற, எதிர்த்தரப்பாரு என்ன சொல்லியிருக்கிறான், நான் அவனை குற்றம் சாட்டுறேன், அவன் குற்றமற்றவன்னு எந்த அடிப்படையில் அவன் நிரூபிச்சிருக்கிறான் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். மனுதாரராக இருக்கிற நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு அந்த சிறப்பு பிரிவு சொல்லுது. அப்போ நீ என்ன அவனுக்கிட்ட டாக்குமெண்ட் வாங்கியிருக்கிற, என்ன விசாரிச்சிருக்கிற, அந்த விசாரணையில் அவன் என்ன சொல்லியிருக்கிறான், அது சரியானதா, எனக்கு நீ அழைச்சி பேசியிருக்கிறியா, எனக்கு தெரியப்படுத்திருக்கிறியா, இதுவரை எஃப்ஐஆர் கொடுத்துருக்கிறியா, நீ அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்ச நகல் கொடுத்துருக்கிறியா, ஏன் இதுவரை எனக்கு கொடுக்கல, என்னை அழைக்காம, என்னை விசாரணை நடத்தாம, எனக்கு அந்த விஷயத்தை தெரியப்படுத்தாம எந்த அடிப்படையில் நீயே குவாஷ் பண்ற, ரத்து பண்ற? இப்போ இதுல எங்களுக்கு சந்தேகம் வருது. இப்போ விசாரணை நடத்துவதிலேயே இது இவங்களை ஒட்டுமொத்தமாக திரண்டு புதுக்கோட்டைக்கு வாங்கன்னு சொல்லி சிறப்பு புலனாய்வு பிரிவு கூப்பிடுது. அந்த சிறப்பு புலனாய்வு பிரிவு ஒட்டுமொத்தமாக திரண்டு காவல் நிலையத்தில் இருக்க வச்சு காலையிலிருந்து சாயந்தரம் வரை விசாரிக்காம 7 மணிக்கு மேலே விசாரிக்கிறாங்க. அப்போ இது என்ன மாதிரியான மனநிலை? இது இந்த மக்களை எங்க கொண்டு போறீங்க? சாயங்காலம் 7 மணி வரைக்கும் காக்க வச்சு அப்புறம் பண்றாங்க. அப்போ சாயங்காலம் 7 மணி வரை காக்க வச்சு நீ விசாரணை நடத்துறனா அந்த மக்கள் மனநிலை என்னவா மாறும்? என்னவா மாத்துற நீ அவங்கள? ஏன்டா இது தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மனநிலைக்கு தானே மாத்துற. இது போலீஸோட யுக்தி. இது பண்றாங்க. இப்போ சிபிசிஐடிக்கு மாற்றப்படுறாங்க. சிபிசிஐடிக்கு மாற்றின பிறகும் அவங்க எங்க கொண்டு வர சொல்றாங்க? எல்லோரையும் அழைச்சிக்கிட்டு திருச்சிக்கு வாங்கன்றாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்துக்குள்ள தானே இது வருது.
திருச்சிக்குள்ள எப்படி போறாங்க? சிபிசிஐடி டிஎஸ்பி விசாரிக்கிறார்ல, அதனால திருச்சி போறாங்க. அதனால திருச்சி போறாங்க. ஏன் திருச்சிக்கு வரணும் அவங்க? ம். ஒரு அதிகாரிக்கு என்ன வேலை? இது ஐஓ யாரு? சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் SC/ST வழக்குல ஐஓ யாரு? டிஎஸ்பி. ஆமா. டிஎஸ்பி தான் நேரடியா வரணும். எதுக்கு நீங்க திருச்சிக்கு கூப்பிடுறீங்க? டிஎஸ்பி ராகவி அவர்கள் அவங்க தான் அங்க நேர்ல. பால்பாண்டி ஓகே. எல்லோட டிஎஸ்பி தான் ராகவி. ஓகே. சிபிசிஐடி டிஎஸ்பி பால்பாண்டி. ஏன் எதுக்கு அங்க கூப்பிடுறீங்க நீங்க? இல்ல இப்ப இதுல ராகவி அவர்கள் மேலேயுமே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸ்பாட்டுக்கே போகாம, சம்பவம் நடந்த இடத்துக்கே போகாம அவங்க பொய்யா வந்து இல்லைங்க, இதுதாங்க விசாரணைக்கு- தலித் மக்கள் மீது இருக்கிற ஒரு அலட்சிய போக்கு இருக்குல்லங்க. ம். அவங்க என்ன தெரியுமாங்க, காவல் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் முதல்நிலை காவலர், ம். தலைமை காவலர், அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர், அப்புறம் இன்ஸ்பெக்டர், அப்புறம் டிஎஸ்பி, இது ஒரு 6வது கேடர்ல இருக்கிறாரு அந்த கிரேடு. இவங்க எப்படின்னா, ஓ இவங்கெல்லாம் நம்ம போய் விசாரிக்கணுமா, ம். இவங்க எல்லாம் போய் நம்ம போய் விசாரிக்கணும், அவங்கள்ட்ட நம்மளை தேடி, இந்த மாதிரி ஒரு இழிவான புத்திங்க அது. அதாவது இந்த மக்களை வந்து ரொம்ப அலட்சியப்படுத்துற விஷயம். குறிப்பா பெண்களை வந்து அலட்சி விசாரிக்க கூடாது, அங்கதான் போய் விசாரிக்கணும். அதுவும் இந்த வழக்கு ரொம்ப சென்சிட்டிவான வழக்கு. அதிகாரிகள் வந்து ரொம்ப கவனம் செலுத்தி, மனசாட்சி இருக்கிறவங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க, இந்த தண்ணியை நாம குடிச்சிருந்தா எப்படி இருக்கும், நம்ம குழந்தைங்க குடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத மனிதநேயமற்ற ஒரு அதிகாரியாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா மனசாட்சியோ மனிதநேயமே இல்லைன்றதுக்கு எது காரணம்னா சாதி தான் காரணம். அந்த சாதிய உளவியல் தான் நீ திருச்சிக்கு வர வைக்கிற விசாரணைக்கு, புதுக்கோட்டைக்கு வர வைக்கிற விசாரணைக்கு. அப்போ அந்த மக்களை வந்து உளவியலா அவங்கள வந்து திசை திருப்புற. சரி, இப்ப விசாரணையில வந்துட்டு உண்மை வெளியே வந்திருக்கும் இல்லையா? அப்படியாவது விசாரிச்சதாவது இல்லை, விசாரணையில உண்மை வெளிவரம் தான். ஆரம்பத்திலேயே அவங்க வந்து முரளிதரனை, சுதர்சனத்தை, இவங்க எல்லாரையுமே வந்து அவங்க வந்து த்ரெட்டன் பண்றாங்களா, மிரட்டுறாங்களா. கனகராஜையே கூப்பிட்டு மிரட்டிருக்கிறாங்க. நீங்க வந்து கனகராஜ் நீங்க தேவையில்லாம பண்றீங்க, நீங்க வந்து ஒத்துக்க சொல்லுங்க குற்றத்தை அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. செஞ்சவங்க ஒத்துக்கணும்ன்ற சொல்றாங்களா? இவங்களே ஒத்துக்க சொல்றாங்க. ம். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன செஞ்சிருக்கிறாங்கனாக்கா, அந்த காவல் படையில ஒருத்தர் இருக்கிறாரு முரளிதரன், சரி. அவரு வந்து செஞ்சிட்டாருன்னு எங்கிட்ட ஒத்துக்கிட்டாரு, ம். நீங்க எல்லாம் ஒத்துக்குங்க அப்படின்னு போலீஸ் மிரட்டி இருக்கிறாங்க. அவரும் அந்த கிராமத்தை சேர்ந்தவர். அவரும் அந்த கிராமத்தை சேர்ந்த அவரு தாங்க. இது வெளிக்கு கொண்டு வந்தவரே அவர் தாங்க. அந்த ஆயுதப்படையில இருக்கிறாருங்க முரளிதரன் சொல்லிட்டு. பட்டியல் சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசு பணி. ஆமா, அது அவங்களுக்கு பொறுக்காத. ஒரு பட்டியல் சமூகத்துல இருக்கிறவங்க வந்து ஆர்டிஓவோ, தாசில்தாரோ, எஸ்ஐயாவோ போலீஸ்லயே இருக்கக்கூடாது. அவங்களுக்கு பிடிக்காது அது. ஏன்னா இவங்ககிட்ட போய் நம்ம வந்து பதில் சொல்றதா, இவங்ககிட்ட நாம போய் நிக்கிறதா? இல்ல, அவங்க சோசியலா கொஞ்சம் அவேர்னஸா இருப்பாங்க. அந்த அவேர்னஸும் அவங்களுக்கு பிடிக்காது. அவரமா படிச்சவங்க தானங்க அவேர்னஸ் ஏற்படுத்த முடியும். அவர் வந்து அந்த காவல்துறையில இருக்கிறாரு, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, என்ன நடந்திருக்குன்னு அவர் தானே வெளிக்கு கொண்டு வராரு. அவரே இவங்க குற்றவாளியாகிறாங்களே. நீ ஒத்துக்க, உனக்கு என்ன வேணா தரேன், 2 லட்ச ரூபாய்க்கு பணம் தரேன், உனக்கு அரசு வேலை வாங்கி தரேன், நிலம் வாங்கி தரேன். இந்த தலித் மக்களுக்கு இதை சொல்லியே ஏமாத்தி இந்த ஆட்சியாளர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதாங்க பெரிய கொடுமை. இந்த குற்றப்பத்திரிகைகள் சந்தேகமா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, SC/ST வழக்குல இருந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு மாத்துறதே எங்களுக்கு என்ன சந்தேகம்னா, எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில நீ ரத்து செஞ்ச, SC/ST வழக்கு ரத்து செய்யறல, எந்த அடிப்படையில் நீங்க செஞ்சீங்க? மனுதாரருக்கு நீங்க தெரியப்படுத்துனீங்களா? மனுதாரருக்கு நீங்க கொடுத்த வழக்குல நாங்க இவர் விசாரணை செஞ்சோம், இந்த விசாரணையில நீங்க சொன்ன செய்திகள் அனைத்தும் இவரு செய்யல அப்படின்னு நாங்க விசாரணை செஞ்சு கொடுக்கணுங்க. SC/ST வழக்கு ரத்து செய்யலாமா, இந்த செக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணலாமான்றத உங்க சைடு மனுதாரருக்கு கொடுக்கணும். என்ன கொடுத்துருக்கீங்க? 2 ஆண்டு காலமா நீங்க வந்து அவங்களுக்கு எஃப்ஐஆரே கொடுக்கலங்க. அவங்க கேட்ட நகல் கொடுக்கல. என்ன நடந்துகிட்டு இருக்கு, எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் கொடுக்கல நீங்க? இப்போ இந்த வேங்கவேல் பிரச்சனை வந்து எழுந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அங்க இரட்டை கொலை முறை இருந்துச்சு, கோயிலுக்குள்ள மக்களை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, இந்த பிரச்சனையும் கூட அங்க இருக்கு அப்படின்னு பேசப்பட்டது. ஆனா அமைச்சர் ரகுபதி போயிட்டு வந்தப்பெல்லாம் கூட அப்படிலாம் எதுவுமே இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் அதை மறுத்து தான் சொன்னாரு. அமைச்சர் ரகுபதி சொல்றாருனாக்கா பின்ன அமைச்சர் ரகுபதி சொல்லதாங்க செய்வாரு. சட்டத்துறை அமைச்சர் அது இல்ல, அதாவது சட்டத்துறை அமைச்சர் வந்து ஒரு அநியாயத்துக்கு துணை போறாரு. அப்பட்டமா வந்து ஒரு பொய் சொல்றாருன்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா நாங்க திமுக கூட்டணியில இருக்கிறோம். அதாவது நீங்க வந்து யாரையோ காப்பாத்துறதுக்காக வந்து நீங்க அரசியல் ரீதியா நடவடிக்கை எடுங்க, பின்புலமா இருங்க, அது வேற. நடந்த சம்பவத்தையே மறைக்கிறது வந்து ஒரு அயோக்கியத்தனமான விஷயமா இருக்கு. ஏன் இப்படி சொல்றாருனாக்கா, அவர் சொல்றதை நான் இப்படி சொல்றேன்னாக்கா, அது மேலும் வந்து ரொம்ப ரொம்ப வலியை தருது. அவர் வந்து ரெட்டை கொலை முறை இல்லைன்னு சொல்றாருல, அவர் சொல்றாருல. சரி, அதுக்கான சான்று நான் சொல்றேன். இப்போ இந்த சம்பவம் நடந்துச்சு. சம்பவம் நடந்த பிறகு மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமன், மாவட்ட எஸ்பி வந்திதா பாண்டே, ஆர்டிஓ, தாசில்தார், விஓஓ, ஆர்ஐ, மருத்துவ சுகாதாரத்துறை அந்த அலுவலர் அனைவரும் அங்க போறாங்க. மாவட்ட நிர்வாகத்தினுடைய அனைத்து அதிகாரியும் அங்க போறாங்க. உயர்மட்ட விசாரணை அங்க போய் இது எப்படி நடந்துச்சு, யார் இதை கலந்துருப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சிந்தனையில இருந்து அவங்க ஒரு கேள்வி எழுப்புறாங்க.
அப்போ அந்த கேள்வியை எழுப்பும்போது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு, பக்கத்து ஊர்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, இல்லை வந்து உங்களுக்குள்ள ஏற்கனவே சாதிய முரண் இருக்கா, சண்டை வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு அப்படி ஒரு முரணே கிடையாது, எங்களுக்குள்ள சண்டையே கிடையாது, அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வெளிப்படையாக சொல்றாங்க. இப்போ இவங்க இன்னொன்று என்ன கேட்குறாங்கன்னாக்கா, சரி உங்கள திருவிழா நடக்குதா, திருவிழா நடந்து எல்லோரும் ஒன்றா சாமி கும்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே தான் பிரச்சனை வருது. மாவட்ட ஆட்சியர் கேட்குற கேள்வியில், இல்லை நாங்கள் 60-70 வருஷமா நாங்கள் இங்கே ஒரு ஐயனார் கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கு எங்களால் போக முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மாவட்ட ஆட்சியருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஓ, அப்போ இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, இதை நம்ம ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னெழுச்சியாக அவங்க வந்து ஆய்வு செய்யறதுக்கு முற்படுறாங்க. அப்போ எல்லாரும் வாங்க நம்ம கோயிலுக்கு போகும் அப்படின்னு சொல்லி பட்டியலின மக்களை அனைவரையும் திரட்டுறாங்க. அப்போ மாவட்ட ஸ்ட்ரக்சரே அங்கே இருக்கு, மாவட்ட நிர்வாகத்தினுடைய எல்லாருமே அங்கே இருக்காங்க. அப்போ அனைவரும் வரும்போது அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு வர்றாங்க. அப்போ அந்த கோயிலுக்கு போக வரும்போது ஒரு டீ கடையில் டீ சாப்பிட நிப்பாட்டுறாங்க. அப்போ டீ கடையில் டீ சாப்பிட நிப்பாட்டும் போது எல்லாரும் டீ கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டீ கொடுக்கும்போது அந்த டீ கடையில் 2 கவலை இருக்கு, ஒரு சில்வர் கவலை இருக்கு, ஒரு கிளாஸ் இருக்கு, கண்ணாடி கிளாஸ். அப்போ மாவட்ட ஆட்சியரை கேட்குறாங்க, 2 கிளாஸ் வச்சிருக்கீங்களே இது யாருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 2 கிளாஸ் இருக்கும்போது அந்த டீ கடை உரிமையாளர் மீனாட்சி அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து பறையர்களுக்கு இந்த கிளாஸு, இது வந்து முத்திரையர்களுக்கும் கள்ளர்களுக்கும் அகமுடையர்களுக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அப்போ மாவட்ட ஆட்சியர் கண் முன்னையே இரட்டை கொலை முறை இருக்குன்னு சொல்லி உறுதிப்படுத்துறாங்க. அது வீடியோவும் இருக்கு. உடனடியா மாவட்ட ஆட்சியர் உத்தரவு போடுறாங்க, இவங்க மேல எஸ்சி வழக்கு போடுங்கன்ட்டு. அது வழக்கு பதியப்பட்டிருக்கு. இந்த வழக்கே வந்து அமைச்சர் மறுத்து சொல்லியிருக்கிறாரு. சொல்ல வர கேளுங்க. இது வந்து வழக்கு பதியப்பட்டிருக்கா? சரி, அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணியாச்சு, அவர் மேலே அவங்க வழக்கு, கணவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியாச்சு. அடுத்து அதை முடிச்சுட்டு கோயிலுக்கு போறாங்க. இந்த கோயிலுக்கு போன பிறகு அங்க என்ன நடக்குதுன்னாக்கா, அந்த கோயிலில் போய் சாவியை கொடுங்க, கோயிலை திறங்கன்னா திறக்கலைங்க. நீங்கள் சாதி அதிகாரம் எந்த அளவுக்கு தலை தூக்கி ஆடுதுன்றதுக்கு ஒரு மாவட்ட ஆட்சியர், மாவட்ட எஸ்பி, ஒட்டுமொத்த நிர்வாகம், வட்டாட்சியர், கோட்டாட்சியர், மருத்துவ அதிகாரி, ஆர்ஐ, ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய கவுன்சிலரு, பொதுமக்கள் அனைவரும் இருக்கிற இடத்துல சாதி ஆதிக்கம் எந்த அளவுக்கு தலை தூக்கி நிற்கிறதுக்கு ஒரு சான்று பாருங்க. மாவட்ட ஆட்சியர் கோயிலை திறங்கன்றாங்க, திறக்க மாட்டேன்றான். 1/4 மணி நேரம் அங்கே வெயிட் பண்ணுறாங்க, திறக்கல. ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே HRNC இருக்காங்க, இந்த அறநிலையத்துறை அதிகாரி இருக்கிறாங்க. உடனே அவங்க கூப்பிட்டு உத்தரவு போடுறாங்க. யார்? மாவட்ட ஆட்சியர். பூட்டை உடைங்கன்றாங்க. பூட்டை உடைங்கன்னு சொன்னோன்னே 5 நிமிஷத்தில் சாவி வருது. சாவி வந்து திறக்கிறாங்க. இது சாவி வந்து திறந்து உள்ள சாமி கும்பிட்றாங்க. அங்கே இருக்கிற ஒருத்தர் ஐயர் சாமி அந்த பூசை தீபாரத்தனை காட்டுறவர் எல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்றாங்க. பட்டியலின மக்களை தவிர, மாவட்ட ஆட்சியர், கலெக்டர் இவங்களை தவிர மற்றவங்க யாரும் உள்ளே வரல. அப்போ சிங்கம்மாள் அந்த அம்மா தான் வந்து சாமி ஆடுது. என்ன சொல்லி சாமி ஆடுது? இங்கே பல்லு பறிக்க என்ன வேலை, ஈன சாதிக்கு என்ன வேலை, வெளியே போங்க. நடக்குதா இல்லையா? இது எவ்வளோ பெரிய சாதி ஆதிக்கம் இந்த நாட்டில். நாம ஜனநாயகப்படி, சட்டத்தின்படி இங்க செயல்படுதுனாக்கா இல்லதான். இப்போ வேங்கை வயல்ல ஒரு தண்ணீர் தொட்டில மலத்தை கலந்துட்டாங்கன்ற ஒரு பிரச்சனைக்கு பின்னாடி இவ்வளோ இருக்கு, ஒரு சாதியத்தின் இருப்பு இருக்கு. இல்ல அதை சொல்லி முடிச்சிடறேன் நான். அப்போ அந்த சிங்கம்மாள் மேலையும் சிங்கம்மாள் கணவர் மேலையும் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறை சென்றிருக்காங்க. எந்த அடிப்படையில் ரகுபதி வந்து அங்க சாதி வன்கொடுமை இல்லைன்றாரு, ரெட்டை கோலை இல்லைன்றாரு, அங்க சாதி பிரச்சனை இல்லைன்றாரு. இல்ல அவருடைய மாவட்டம், அவருடைய மாவட்டம்னா சொல்லலாமா? பாவக்காய் இனிக்குதுன்னு சொல்லலாமா? பாவக்காய் கசக்க தானே செய்ய. வன்கொடுமை இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்க. உங்க ஆட்சியா இருந்தானா, அந்த ஆட்சியா இருந்தானா? இப்பதான் திமுகவினர் வந்து இதை வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு மெத்தனமா கையாளுறாங்க, கவனம் இல்லாம கையாளுறாங்க, அல்லது அவங்களுக்கு பெருசா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைங்க, நீங்க பட்டியலின மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை இவங்க எல்லோருமே வந்து அலட்சியமா தாங்க படுத்துறாங்க. அதுக்குதான் பல்வேறு சான்றுகளை சொல்றேன். எங்க கூலி உயர்வு, அரைப்படி கூலி உயர்வு கேட்டுக்கிறதுக்காக 44 பேரை உயிரோட வச்சு எரிச்சாங்க. ஆனா அந்த உயிரோடு வச்சு எரிச்சவனை அவர் கார் வச்சிருக்கிறாரு, அவர் பங்களா வச்சிருக்கிறாரு, அவர் நெல் உற்பத்தியாளர் சங்க தலைவராக இருக்கிறாரு, விவசாய சங்க தலைவராக இருக்கிறாரு. அவர் அப்படிலாம் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட மனிதர் கிடையாது. நிரபராதி செஞ்சது தானங்க இந்த அரசு. இப்போ நீங்க வந்து பேசும்போது கீழ்வெண்மணியை வந்து உதாரணம் காட்டி அதோட இது வந்து வேங்கை வயலை வந்து ரிலேட் பண்ணி பேசிட்டு இருந்தீங்க.
இப்போ கீழ்வெண்மணியில திராவிடர் கழகத்துடைய நிலைப்பாடு இன்னைக்குமே வந்து விமர்சன பார்வையோட தான். அன்னைக்கு வந்து பெரியார் வந்து தவறான முடிவு எடுத்தாரு, பேசினாருங்கலாம் கூட விமர்சனம் சொல்லுவாங்க. அப்போ அதே மாதிரி இன்னைக்கு திராவிடர் கழகம் வேங்கை வயல்ல ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வெளியிடுறாரு. அரசு வந்து அறிவியல் பூர்வமா கண்டறிஞ்சிருக்காங்க. அரசுக்கு யாரும் களங்கம் விளைவிக்காதீங்க, இதை அரசியலாக்காதீங்க. ஒரு அமைதியான தமிழகத்தை வந்து அமைதியை கெடுக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட அவருடைய அறிக்கை விட்டுருக்காரு. ஆனா அத வந்து இயக்கங்கள் தான் இந்த இடத்துல வந்து மக்களுக்காக அரசியல் சார்பற்று நிக்கணும். அவங்களே இந்த இடத்துல வந்து திமுகவை ஆதரிக்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு வேளை ஒரு சரி அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்ல அது ஆசிரியர் வீரமணி மீது எங்கள் தலைவர் இருந்த மரியாதை வச்சிருக்கிறாங்க. நாங்களும் அப்படி தான் வச்சிருக்கிறோம். அவருடைய அந்த அறிக்கை என்பது வந்து ரொம்ப கொஞ்சம் மன வருத்தத்தை தான் தருது. அரசியலாக்கக்கூடாதுன்னா இப்போ சீமான் கூட தான் பெரியாரை பற்றி பேசுகிறாரு. அரசியலாக்காம அமைதியாக இருந்துருவாங்களா? இல்ல அது அவங்களுடைய தலைவர் இல்லையா? இல்லை அப்போ அவங்க அப்போ தலைவரை வந்து இழிவுபடுத்தினா நீங்கள் வந்து கோவப்படுவீங்க. பட்டியலின மக்கள் வந்து மலத்தை கலந்து தண்ணியை குடிக்க சொல்லி இழிவுபடுத்தினா நீங்கள் வந்து கோவப்பட மாட்டீங்களா? உங்களுக்கு கோவம் வராதா? இதெல்லாம் வந்து அரசியல் ஆக்கக்கூடாதுன்னா என்ன அரசியல்? இப்போ எல்லாமே அரசியல் தானேங்க. அரசியல் இல்லாமல் எது இருக்குது? எல்லாமே அரசியல் அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அரசியல் அதை சொல்லுங்க அவரை. அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, எந்த அறிவியலை பயன்படுத்தினாங்க? எந்த அறிவியல் பூர்வமாக வந்து புலனாய்வு நடத்துனாங்க? எந்த அறிவியல் பூர்வமாக ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு, தடயவியலுக்கு அனுப்பிச்சு அந்த வந்து நீர்நிலையை வந்து ஆலோசனை செஞ்சாங்க, இல்லை வந்து ஆய்வுக்கு உட்படுத்தினாங்க? என்னன்னு சொல்லுங்க அவரை. இல்லை இப்போ ஆசிரியர் கி. வீரமணியுடைய பார்வை வந்து பிள்ளைன்னு நினைக்கிறீங்க? தப்பு தான் அது. அது எப்படிங்க இவ்வளோ பெரிய ஒரு இழிவு சம்பவத்தை வந்து அரசியலாக்காதீங்கன்னாக்கா அப்போ யார் இங்கே பாதிக்கப்படுறது? நீங்கள் யாருக்காக இயக்க வச்சு நடத்துறீங்க? பெரியார் பேசின கொள்கைக்கு எதிராக இருக்கிறீங்களா? தலித் மக்கள் வாழ்ற இடத்துல வந்து சிறுபான்மையாக இருக்கிறான்றதுனால வந்து அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அரசியல் அதிகாரம் அவங்ககிட்ட இல்லைன்றதுனால வந்து நீங்கள் உங்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் மலத்தை கலந்து தண்ணி கொடுக்க சொல்லுவீங்க. அது அரசியலாக்க வேணும்னு சொல்லுவீங்களா? நீங்கள் உங்கள் மேலே இருக்கிற மரியாதையை நீங்களே கெடுத்துக்காதீங்க. ஆசிரியர் அவர்களுக்கு சரியான நாங்கள் மரியாதையோடு நாங்கள் பழகிட்டு இருக்கிறோம். அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். இது வந்து கொச்சப்படுத்துறது, இது கூடுதல் கொச்சது. அவன் ஏற்கனவே வந்து பாதிக்கப்பட்டவனை குற்றவாளியாக்குற அந்த மனவழியில் இருக்கிறோம். நீங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக பேசலனாலும் பிரச்சனை இல்லை. ஒடுக்கப்பட்ட மக்களை மீண்டும் இழிவுபடுத்த நிறுத்திங்க. ஜான் பாண்டியன் வந்து பரமக்குடிக்கு போகக்கூடாது, ஏன் வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சாலை மறியல் பண்ணாங்க. தொண்டர்கள் 7 பேரை குருவி சுடுற மாதிரி சுட்டு கொன்னாங்க. அப்போ இந்த மக்களை ஜஸ்ட் லைக் தட் அலட்சியப்படுத்துறாங்க. கடந்த காலத்துலையுமே திமுக ஆட்சியில் வந்துட்டு இருக்கக்கூடிய சாதிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே விசிக வந்து நிறையவே முக்கியத்துவப்படுத்தி இருக்கு. ஆனா இப்போ வேங்கை வயலுக்கு அடுத்து நீங்க எடுக்க போற நடவடிக்கை என்ன? இது இதோட விட்டுற போறீங்களா? இல்ல அடுத்து நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்களா? இல்லை எங்க தலைவர் அவர்கள் எந்த அநியாயத்திற்கும் துணை நிற்கக்கூடியவர் அல்ல. சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக வெகுண்டெழுந்தவர் அண்ணன் திருமாவளவன். இங்கே இருக்கக்கூடிய அடக்குமுறையை அடிச்சு நொறுக்கிறதுக்காக அடங்க மறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடி என்கிற தாரக மந்திரத்தை சொல்லி முதுகொடிந்த தமிழனெல்லாம் இந்த முழக்கத்தை கேட்டுவிட்டு அதிரடி வேட்டு போல அங்கங்கே வெடிச்சாமா என்று சொல்ல வச்சார். தலைவர் வந்து அது மாதிரிலாம் வந்து இந்த பதவி பவிசுக்காக போய் நின்றுக்கிட்டு நாளைக்கு இது நடக்கும் அது நடக்குமான்னு இணங்கி போகிறவரெல்லாம் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய களச்சூழல், யதார்த்த சூழல், இந்த மக்களுக்கு என்ன நம்மளால் செய்ய முடியும், இந்த பிரச்சனையில் மக்களை எப்படி காப்பாற்ற முடியும், இங்கே நடக்கக்கூடிய சாதிய இழிவுகளை போக்குறதுக்கு நாம் என்ன அரசியலை சொல்லிக் கொடுக்கலாம், அந்த நிலைப்பாட்டை கையில் எடுத்து எங்களெல்லாம் வளர்த்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. அரசியல் அப்படி தான் சொல்லி எடுத்துருக்காரு. இவங்க நினைக்கிற மாதிரி இவங்க பேசுகிற அற்ப அரசியலுக்கு இவர் ஏன் கேட்கல அவர் ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லி எங்கள் தலைமையில் போட்டுட்டு போகிறதுன்றது வந்து அவங்க தப்பிச்சுக்கிறதுக்கு பார்க்குறதுன்றது அதில் எங்களுக்கெல்லாம் உடன்பாடு கிடையாது. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. நேற்றைக்கு வந்து அதிமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை அவர்கள் வந்து மாநிலங்களவையில் பேசும்போது சொல்கிறாரு, இந்த மாதிரி அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போதை புழக்கத்தை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை அவர் வந்து முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறார். அதே மாதிரி விசிகவில் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்களும் திருமாவளவன் அவர்களுமே வந்து மக்களவையில் இருக்கிறாங்க. அவங்க நாடாளுமன்றத்தில் இதை வந்து ஒரு பிரச்சனையை எழுப்புவாங்களா, நாடாளுமன்றத்தில் இது குறித்து பேசப்படுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்தை வந்து ஏற்க முடியாது. ஆனால் அதை வந்து நாடாளுமன்றத்தில் பேசுகிற அண்ணன் தம்பிதுரை அவர்கள் வேங்கை வயல் பிரச்சனையை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாரா? இல்லை அதிமுக செயற்குழுலையோ பொதுக்குழுலையோ தீர்மானம் போட்டிருக்கிறாங்களா? இல்லை தமிழ்நாடு முழுமைக்கும் வேங்கை வயலில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, கோர சம்பவம், இழிவான சம்பவம், பட்டியல் சமூக மக்களுக்கு இப்படி ஒரு கோர சம்பவம் ஏற்பட்டிருக்கு, இழிவான சம்பவம் ஏற்பட்டிருக்குன்னு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறாங்களா? இல்லை ஆர்ப்பாட்டம் நடத்துனது இல்லாமல் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்ச பிறகு இந்த குற்றப்பத்திரிகைகளுக்கு சந்தேகம் இருக்குது, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்களா? இல்லை போராட முன் வந்திருக்கிறாங்களா? ஏன் வரமாட்டாங்க? எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்களை நான் கேட்குறேன், எதிர்கட்சி தலைவராக இருக்கிற நீங்கள் இன்னும் வேங்கை வயலுக்கு ஏன் போகலை? சரி, நீங்கள் போகலை, உங்களுடைய முன்னாள் அமைச்சராக இருக்கிற விஜயபாஸ்கரை அனுப்பியாவது அங்கே என்ன நடக்குது, ஏன் இந்த பட்டியல் சமூக மக்களை இப்படி இழிவுபடுத்துறீங்க, ஏன் இப்படி அசிங்கப்படுத்துறீங்க கேட்டிருக்கிறாரா?
அதிமுக நிலைப்பாடு என்னங்க? அதிமுக நிலைப்பாடை நீங்க சொல்லாம, அதிமுக நிலைப்பாடை எதையுமே வந்து இந்த தலித் மக்களுக்கு ஆதரவா எந்த நிலைப்பாட்டுமே எடுக்காம, தலித் மக்களுக்கு ஒரு வார்த்தை கூட வாய் திறக்காத அதிமுக விடுதலை சிறுத்தையை அண்ணன் திருமாவளவனை பேசுறதுக்கு யோக்கியது இல்லைன்னு நான் குற்றம் சாட்டுறேன். வேங்கைவேல் குறித்து நிறைய விமர்சன பார்வைகளை போயிட்டு வந்த அனுபவத்தை கொண்டு நிறையவே பகிர்ந்துட்டீங்க. எங்களுடைய இந்த நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி.